الحمد للولي والصلاة على النبي وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتأثرت العوالم بطيب ذكره وريا صدق الله العلي العليم அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீ. இன்றைக்கு சூரா யூசுப் மிக சிறப்பான ஒரு சூரா என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சூராவை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லுவான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி பிமா அவ்ஹைனா இலைக ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீயின் மூலமாக, வசனங்களின் மூலமாக நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லியிருக்கிறான். ஆனால் குர்ஆனிலேயே ஒரு வரலாறை அல்லாஹ்வே அஹ்ஸனல் கஸஸ், அழகான வரலாறு என்று ஒரு வரலாறை அல்லாஹ்வே வர்ணித்து சொன்னான் என்று சொன்னால் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு மட்டும்தான். அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பான அந்த வரலாறை பொதுவாக மற்ற நபிமார்களுடைய வரலாறை நாம் பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். 100க்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த வரலாறு வருகிறது. இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை பார்க்கிறோம். அவர்களுடைய வரலாறை ஒரு 40க்கும் மேற்பட்ட இடத்தில் பலதரப்பட்ட ஆயத்துகளில், வசனங்களில் அல்லாஹ் விவரித்து தனித்தனியாக சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒரே சூறாவில் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒரே சூறாவில் ஒரு நபியின் ஒட்டுமொத்த வரலாறை சுருக்கமாக ஒரு 5 பிரிவுகளாக அல்லாஹ் பிரித்து சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு மட்டும்தான். 5 பிரிவுகள் என்னவென்று பார்த்தால், பொதுவா யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அந்த யூசுப் சூறாவினுடைய சிறப்பு, பல சிறப்பு இருக்கிறது. குர்ஆனிலேயே கனவுகள் பற்றிய விளக்கங்கள், கனவுகள் பற்றிய வரலாறுகள் சொல்லப்பட்ட ஒரே சூரா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சூரா. குர்ஆனிலேயே காதல் காவியம் உள்பட்ட ஏற்பட்ட சர்ச்சைகள் சம்பந்தப்பட்டு பேசப்பட்ட ஒரே சூரா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சூரா மட்டும்தான். சிறைச்சாலை சம்பந்தப்பட்டு பேசப்பட்ட சூரா யூசுப். இப்படி பல சிறப்புகள் அடங்கப்பட்ட அந்த சூரா யூசுப் தான். பொதுவா இந்த வரலாறை, இந்த சூறாவை அல்லாஹ் மிக அழகாக ஒரே ஒரு கனவின் மூலமாக துவக்குகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல ஆரம்பிச்சு அந்த கனவின் விளக்கம் என்ன என்பதை கடைசியில் முடிக்கிறான். இந்த கனவும் இந்த கனவின் விளக்கத்தின் இடைப்பட்ட நேரங்களில் முழு வரலாறையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இப்ப ஆரம்பமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்லுவான், கால யா புனைய லா தக்சுஸ் ருஇயாக அலா இஹ்வதிக ஃபயகீது லக கைதா. இப்ப அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவை காணுகின்றார்கள். அந்த கனவை குறித்து தன்னுடைய தந்தைகிட்ட போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அத்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்றாங்க. அந்த வரலாறை சுருக்கமாக சொல்லுகின்றேன், ஏனென்றால் இந்த ஆயத்தின் மூலமாக வேறொரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டியிருக்கிறது. இடைப்பட்ட இந்த வரலாறை மட்டும் சுருக்கமாக நான் சொல்லுகின்றேன். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவை காணுகிறார்கள். 11 நட்சத்திரம், சூரியன், சந்திரன், மொத்தம் 11 நட்சத்திரம், சூரியன், சந்திரன், இவைகள் அனைத்துமே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சஜிதா செய்வதை போன்று கனவு காணுகிறார்கள். இது அத்தாட்ட போய் சொல்றாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பொதுவாக மற்ற சகோதரர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 11 சகோதரர்கள், மற்ற சகோதரர்களை காட்டிலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகிலும் அறிவிலும் மேம்பட்டு இருந்தார்கள். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நபியாக வருவார்கள் என்பதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அறிந்ததாக இருந்ததால் மற்ற 11 சகோதரர்களை காட்டிலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது தனிப்பட்ட கேர் எடுத்தாங்க, தனிப்பட்ட பராமரிப்பு செய்து கொண்டிருந்தார்கள். இது மற்ற 11 சகோதரர்களுக்கு பிடிக்கவில்லை. இப்ப இந்த கனவை கொண்டு போய் தன்னுடைய தந்தையிடம் சொல்லுகிற பொழுது முதல் வார்த்தையாக அவர்கள் சொன்னது, யா புனைய லா தக்சுஸ் ருஇயாக அலா இஹ்வதிக ஃபயகீது லக கைதா. இந்த கனவை உன்னுடைய 11 சகோதரர்களுக்கு சொல்லிவிடாது. சொன்னால் ஆல்ரெடி ஏற்கனவே உன் மீது அவர்கள் பொறாமையில் இருக்கிறார்கள்,
இன்னும் அதிகமாகும், ஏதாவது தீங்கிழைத்து விடுவார்கள் உனக்கு என்று சொல்லாமல் இருக்க சொல்லுகிறார்கள் தந்தை. சில காலம் கழிகிறது, இந்த கனவு அப்படி இப்படின்னு பேச்சுவாக்கில் தெரிந்து விடுகிறது. 11 சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தீர்த்து கட்டி விடலாம் என்று முடிவெடுத்து என்ன செய்யறாங்கன்னா, அத்தாட்டு போய் நாங்க விளையாட கூட்டிட்டு போறோம்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடுறாங்க. அத்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மறுக்கிறார்கள். அவர்கள் பேசி மழுப்பி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் 11 சகோதரர்களும் சேர்ந்து என்ன செய்தாங்கன்னா, காட்டுல ஒரு கிணத்துல தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டது மட்டுமல்லாமல் அவங்களுடைய சட்டையை எடுத்து வைத்து தந்தைகிட்ட போய் என்ன சொல்லலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை அந்த சட்டையில தெளிச்சு அத்தாட்ட போய் ஓனாய் சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லிடுவோம்னு சொல்லி அந்த வேலைகள் எல்லாம் செய்து இதை அப்படியே கொண்டு போய் அத்தாட்ட இந்த கதையை சொல்றாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நன்கு அறிந்தவர்கள். ஒரு ஓனாய் சாப்பிட்டு இருந்தது என்று சொன்னால் சட்டை கிழிந்திருக்கும். சட்டை கிழியாமல் அப்படி இருக்கிறது. எனவே இவர்கள் செய்த நாடகம் என்பதை அறிந்து கொண்டு என் மகன் எனக்கு திரும்ப கிடைப்பா, நான் பொறுமையா இருக்கேன், பொறுமையாக இருக்கிறார்கள். பிறகு அந்த கிணற்றிலே விடப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் இரவு கழிகிறது. இரவிலே அல்லாஹ் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவளை வச்சு ஒரு அறிவிப்பு செய்கிறான். பின்னால் அந்த சகோதரர்கள் உங்களுக்கு முன்னால் வந்து உங்களுக்கு செய்த அநீதத்தை உங்களுக்கு முன்னால் ஒத்துக்கொள்வார்கள், பொறுமையாக இருக்க சொல்லி சொல்லுகின்றான். இப்ப காலையில விடியுது, ஒரு பயண கூட்டம் அந்த காட்டு வழியா போகுது. கிணத்துல தண்ணி எடுக்கிறான்னு வாளியை இறைச்சா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல வராங்க. பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார்கள், சிறிய பிள்ளை, ஒரு சிறுவராக இருக்கிறார்கள். இப்ப அழகாக இருக்கிறார்கள், நல்ல விலைக்கு போவார்கள் என்று கொண்டு போய் சந்தையில வச்சு விற்கிறாங்க. அந்த நாட்டின் அரசர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவளை வாங்கி கொள்கிறார்கள். வாங்கி வீட்டுல வச்சு வளர்க்குறாங்க, நல்ல பராமரிச்சு நல்ல செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை. அவர்கள் பார்ப்பதற்கு மிக மிக அழகாக இருப்பார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கொஞ்ச காலம் கழிகிறது, வாலிபராக மாறின பின்னாடி அந்த அரசருடைய மனைவியே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து தவிர்த்து கொள்கிறார்கள். இந்த விஷயம் அரசரின் காதுக்கு செல்லுகின்றது. அரசர் பார்த்து விடுகிறார்கள். கடைசியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் மீது தவறில்லை என்றாலும் இங்க இருக்கிறத விட நான் சிறையில் இருக்கிறதே மேல் என்று சொல்லி சிறைக்கு போயிடுறாங்க. சிறையில் சில காலம் இருக்கிறார்கள். இப்ப சிறையில் உள்ள 2 பேர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப இபாதத்தா இருக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க, நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி சிறையில் இருக்கிற அத்தனை பேரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பழக்கமாயிட்டாங்க. பொதுவா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு முழுக்கவே கனவின் நிறைய விளக்கங்களே அல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. கனவுடைய விளக்கம் அங்க கேட்கப்படுது. சிறையில் இருக்கிறாங்க, ஒரு 2 பேர் வர்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு. என்ன கனவுனா, கனவுல நான் யாரோ ஒருத்தருக்கு திராட்சை பழத்தின் மூலமாக மதுவை பிழிந்து கொண்டிருப்பேன் என்பதை போன்று ஒரு கனவை காண்றேன்னு ஒருத்தர் சொல்றாரு. மற்றொருவர் சொல்றார், நான் என்ன செஞ்சேன்னா தலையில ரொட்டியை வச்சுக்கிட்டு போறேன், போற வழியில என்னுடைய தலையில இருக்கிற ரொட்டிய பறவைகள் எல்லாம் கொத்தி சாப்பிடுது, இந்த மாதிரி நான் கனவு கண்டேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கனவுகள், இந்த கனவுகளுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். இப்ப இந்த விளக்கத்தை சொல்லுகிறார்கள் என்பதை தெரிந்தவுடன் சில காலம் கழித்து அந்த நாட்டினுடைய அரசரே ஒரு கனவு காணுகிறார். ஒரு 7 கொழுத்த மாடு இருக்குது, 7 ஒல்லியான மாடு இருக்குது, இளைச்ச மாடு. கொழுத்த மாட்டை இளைத்த மாடு சாப்பிடுவதை போல் அரசர் கனவு காணுகிறார். இதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கும் விளக்கம் சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அமைச்சராக அமர்த்தப்படுகிறார்கள். இதுதான் மொத்த சுருக்கமான வரலாறு. இப்ப நாம் விளங்க வேண்டிய விஷயம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மொத்த வரலாறிலுமே அல்லாஹ் நமக்கு சொல்வது கனவின் விளக்கத்தை சொல்லுகின்றான். இப்ப கனவை பொறுத்தவரை பகல் கனவாக இருக்கட்டும், இரவு கனவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த கனவிற்கு பலன் கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய வேலை, நல்ல கனவா இருந்துச்சுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிட்டு நமக்கு மிக மிக முக்கியமான நெருக்கமானவங்கள்ட்ட மட்டும் சொல்லணும். நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறாங்க, அவங்க நமக்கு எப்பயுமே நல்லதை மட்டும் நாடக்கூடிய நபராக நமக்கு யார் தெரிகிறாரோ அவங்கள்ட்ட மட்டும்தான் சொல்லணுமே தவிர கனவை எல்லோரிடம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்க கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த கனவு வேற யார்ட்டாவது சொல்லிட்டு இருக்கோம், அவர்கள் ஏதாவது சொன்னா கண்டிப்பா அது பலிச்சிடும் என்பதாக கிதாபுகளில் நாம் பார்க்க முடிகிறது. இப்ப நல்ல கனவாக இருந்தால் உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அமைதியாக இருக்க வேண்டும், அல்லது நமக்கு தெரிந்த ரொம்ப நெருக்கமான நபர்களிடம் மட்டும் சொல்ல வேண்டும். தீய கனவாக இருக்கிறது, கெட்ட கனவா இருக்குது, என்ன செய்யணும்? கிதாபுகளில் நாம் பார்க்கிற பொழுது ஒரு கெட்ட கனவை நாம் கண்டோம் என்று சொன்னால்
தூ தூ என்று 3 தடவை துப்பிவிட்டு அவுது பிஸ்மில்லா ஓதிட்டு அமைதியா இருக்கணுமே ஒழிய அதை யாரிடமும் பேசக்கூடாது. இதுதான் கனவின் மூலமாக நாம் விளங்க வேண்டிய விஷயம். பொதுவா ஏன் நமக்கு கனவு வருகின்றது? கனவின் மூலமாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், பொதுவா 2 விஷயத்தை வச்சு அல்லாஹ் கனவை நமக்கு கொடுப்பான். ஒண்ணு, பின்னால் நடக்க போகிற நல்லது கெட்டதை சார்ந்து முன்னறிவிப்பை கனவின் மூலமாக செய்வான். இது ஒண்ணு. 2வது, நாம் செய்கின்ற தீங்கின் எச்சரிக்கை செய்வான். ஒரு தீங்கை நம்ம செஞ்சுட்டு இருப்போம், அந்த தீங்குண்டான எச்சரிக்கையை அல்லாஹ் செய்வான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் 2 பேருக்கு விளக்கத்தை சொன்னாங்க. என்ன விளக்கம் சொன்னாங்க? ஒருத்தர் தன்னுடைய கனவிலே பார்க்கிறார், திராட்சை பழத்தின் மூலமாக மதுவை பிழிந்து கொண்டிருப்பதை போல. இப்ப இதற்குண்டான விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். இந்த சிறையில் இருந்து நீங்கள் விடுதலை செய்யப்படுவீர்கள், உங்களுடைய எஜமானிடத்தில் திரும்ப போயிட்டு அவங்களுக்கு பணிவிடை செய்வீர்கள் என்று அவருக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். இப்ப இங்க நம்ம விளங்க வேண்டிய விஷயம், கனவின் மூலமாக பின்னால் நடக்க போகிற ஒரு நல்ல விஷயத்தை அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்கிறான். இன்னொருத்தருக்கு ஒரு முன்னறிவிப்பு செய்திருந்தான். தலையில ரொட்டி துண்டை வச்சுட்டு போயிட்டு இருந்தாரு, பறவைகள் எல்லாம் கொத்தி சாப்பிட்டது. இது சிறையில கேட்கப்பட்ட கேள்வி. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்த சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட மாட்டீர்கள், நீங்கள் சிலுவையிலே அறையப்படுவீர்கள், உங்கள் தலையின் மீது பறவைகள் உட்கார்ந்து உங்களை கொத்தி சாப்பிடும், அப்படியே நீங்கள் இறப்பீர்கள் என்கிற விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். இப்ப பின்னால் நடக்க போகிற ஒரு கெட்ட விஷயத்தை முன்னறிவிப்பாக அல்லாஹ் செய்கின்றான். இப்ப கனவின் மூலமாக நமக்கு நடக்க இருக்கிற ஒரு நல்லது கெட்டதை முன்னறிவிப்பு செய்வான். இது ஒரு வகை. மற்றொரு வகை, நாம் செய்கின்ற தீங்கை எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ் கனவை கொடுப்பான். இப்ப ரசூலுல்லாஹ் காலத்திலே இது நடந்திருக்குது. ரசூலுல்லாஹ் காலத்தில் நல்ல விஷயங்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வின் மூலமாக முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழக்கமே என்னன்னா, ஒவ்வொரு நாள் ஃபஜ்ர் முடிச்ச உடனே திரும்பி உட்கார்ந்துட்டு சஹாபாக்கள்கிட்ட என்ன கனவு கண்டீங்க கேளுங்க, நான் விளக்கம் சொல்றேன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவு காண்றேன், என்னுடைய மடியில வானத்திலிருந்து நிலா இருக்குது இல்லையா, அந்த நிலா 3 துண்டாகி என்னுடைய மடியில விழுகிற மாதிரி கனவு கண்டேன்னு கேட்கிறாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷாவே, பின்னாடி ஒரு காலத்துல உன்னுடைய வீட்டுல இந்த உலகத்தில் மதிக்கப்படுகிற 3 நபர்கள் உன்னுடைய வீட்டில் அடக்கப்படுவார்கள் சொன்னாங்க. இப்ப அதனுடைய விளக்கம் தான் இன்றைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் ரசூலுல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு 3 பேரும் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப ரசூலின் ரவுலாவே அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிற இடமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீடு. இப்ப இந்த மாதிரி பின்னால் நடக்க போகிற ஒரு நல்லதை அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்கின்றான். இன்னொரு சஹாபி வந்தாங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவங்களுடைய தாய், உம்முல் ஃபதுல் என்று சொல்லுவார்கள். அவங்க நேரடியாக ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, யார் ரசூல், நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவுனா, உங்களுடைய சதையை கொஞ்சம் அறுத்தி என் மடியில் போகிற மாதிரி கனவு கண்டேன். பயந்து பதறி கேட்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பயப்படாதீங்க, பதறாதீங்க. இதற்குண்டான விளக்கம் என்னவென்றால், என்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளை உங்கள் மடியில் வளரும். இதுதான் அவங்களோட விளக்கம் சொன்னாங்க. அதே போன்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறக்கிறார்கள். அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு உம்முல் ஃபதுல் என்கிற இந்த பெண்மணியின் பராமரிப்பில் வளருகிறார்கள் என்பதாக வரலாறுகள் நாம் பார்க்கிறோம். அப்ப பின்னால் நடக்க போகிற நல்ல விஷயத்தை அல்லது பின்னால் நடக்க போகிற கெட்ட விஷயத்தை முன்னறிவிப்பு அல்லாஹ் செய்வான். இது ஒன்று. அல்லது நாம் செய்கிற தீங்கை எதிர்த்து அதற்கு எச்சரிக்கை செய்து கனவு வரும். இப்ப அந்த மாதிரியும் கனவு வரும். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு கனவின் விளக்கத்திலே மிகப்பெரிய ஒரு மேதை. அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறார், இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களே, நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு குவளை இருக்குது, அதுல 2 வாய் இருக்குது, ஒரு கூஜா இருக்குது, அதனுடைய 2 வாய் இருக்குது. ஒரு வாயில நான் தேனை குடிக்கிற பொழுது அந்த கூஜா புழுக்க தேன் இருக்குது, ஒரு வாயின் வழியாக குடிக்கிற பொழுது அது இனிப்பா இருக்கிறது, மற்றொரு வாயின் வழியாக நான் குடிக்கிற பொழுது கசப்பாக இருக்கிறது என்பதாக இந்த கனவு, இதன மாதிரி கனவு கண்ட இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்கிறாங்க. உடனே இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீ கொஞ்சம் கவனமா அல்லாஹ்வை பயந்துக்கோ, உன் மனைவியினுடைய தங்கையிடம் நீ தவறான உறவில் இருக்கிறாய். ஒரு வாயில் நீ குடிப்பது ஹலால், மற்றொரு வாய், அதாவது உன்னுடைய மனைவியின் தங்கையுடன் நீ வைத்திருக்கிற உறவு ஹராம். இதுதான் அதற்குண்டான விளக்கம் என்று சொன்னார்கள். இப்ப நாம் செய்கின்ற தவறை எச்சரித்தும் அல்லாஹ் கனவிலே சொல்லுவான்.
இப்ப கனவினுடைய வகை இரண்டு. ஒன்று, பின்னால் நடக்க போகிற நல்லது கெட்டதை அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்வான், அல்லது நாம் செய்திருக்கிற தவறை அல்லாஹ் அங்க என்ன செய்வான், நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவான், எச்சரிக்கை செய்வான். ஆனால் நாம் விளங்க வேண்டிய விஷயம், குர்ஆனின் மூலமாக நாம் விளங்க வேண்டிய விஷயம், எப்படிப்பட்ட கனவாக இருந்தாலும் குர்ஆன் சொல்வது, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறிலே அந்த சூராவே சொல்வது, யா புனைய லா தக்சுஸ் ருஇயாக அலா இஹ்வதிக, உங்களுடைய கனவை நீங்கள் யாரிடமும் சொல்லாதீர்கள், யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. நம்ம ஒரு கனவு கண்டோம்னு சொன்னா பட்டுன்னு போய் ஒரு திண்ணையில உட்கார்ந்து பேசக்கூடிய விஷயம் கிடையாது. கேட்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அது நமக்கு மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். பட்டுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா, யாராவது ஒருத்தர் திடீர்னு என்னுடைய வீட்டில் நைட்டு தீ பிடிக்கிற மாதிரி கனவு கண்டேன்னு சொல்றாருன்னு வைங்க, ஆப்போசிட்ல கேட்கிற நபர் அமைதியா இருந்தா பரவாயில்ல, ஏசியில படுத்து தூங்குற கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, ஒவ்வொரு நாளும் அவர் தூங்கும் போது ஏசியை பார்த்து பயந்துகிட்டே இருப்பார். புரிஞ்சா உங்களுக்கு? இந்த மாதிரி நாம் எதிர்ப்புறத்தில் இருக்கிற நபரிடத்தில் நமக்கு நல்லதை மட்டும் நாடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நமக்கு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் அவங்கள்ட்ட போய் கனவு சொல்லணுமே ஒழிய, இல்லை என்றால் அமைதியாக இருக்க வேண்டும். அல்லது யார் கனவுக்கு விளக்கம் தருவார்கள் என்று தெரிகிறதோ அவங்களிடமும் கேட்க வேண்டும். மற்றபடி கனவை யாரிடமும் பேசக்கூடாது என்றுதான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அதுதான் குர்ஆன் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் சொன்னது, யா புனைய லா தக்சுஸ் ருஇயாக அலா இஹ்வதிக, உங்களுடைய கனவை யாரிடமும் சொல்லாதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. எனவே நாம் இன்னொரு விஷயத்தை விளங்க வேண்டும். கனவுடைய விளக்கத்தை போய் கேட்கும் போது நமக்கு வந்த கனவு வேறொருத்தருக்கு வந்த மாதிரி போய் கேட்கவும் கூடாது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம இந்த கனவை பற்றி பேசுகிற பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு கனவை காண்றாங்க. என்ன கனவுனா, தூக்கத்துல ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. கனவுல பார்த்த உடனே என்ன கேட்கறதுன்னு தெரியாம ரசூலுல்லாஹ்ட்ட நான் எப்ப மௌத்தா போவேன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லல, இப்படி அஞ்சுன்னு கையை காமிச்சிட்டு போயிட்டாங்க. இப்படி கையை காமிச்சிட்டு கனவுல மறைஞ்சிட்டாங்க. இப்ப என்ன செய்யுதுன்னு தெரியல. அவங்க காலத்துல வாழ்ந்த அதே இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய கனவுக்கு விலக சொல்லக்கூடிய நபர், அவங்கள்ட்ட கேட்டு அனுப்பலாம்னு சொல்லி தான் போய் கேட்டா ஏதாவது நினைப்பாங்கன்ட்டு வேறொரு நபர் அனுப்பி நீங்க போய் கேட்டுவாங்க, உங்களுக்கு வந்த மாதிரி கேளுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. இப்ப இந்த நபரும் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி போய் கேட்கிறாங்க. கேட்ட உடனே இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி மறுகணமே சொன்னாங்க, இந்த கனவு உங்களுக்கு வந்திருக்கு சாத்தியமே கிடையாதுன்னாங்க. ஏனென்று சொன்னால் ஒரு கனவு என்பது அவரவர்களுக்கு வெவ்வேறு விதமாக வந்திருக்கும். பகல்ல காண்ற கனவும் இரவுல காண்ற கனவும் ஒண்ணு கிடையாது. பகல்லையும் ஒரே மாதிரி இரவுலையும் ஒரே மாதிரி ஒரே கனவை கண்டா ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம் வேற, அதுக்குண்டான விளக்கமும் வேற. குளிர்காலத்துல ஒரு கனவை காண்றோம், அதே கனவை வெயில் காலத்துல காண்றோம்னு சொன்னோம்னா அதுக்கும் இதுக்கு உண்டான விளக்கம் வேற. இதை நாம் விளங்க வேண்டும். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இப்படி கேட்டு விடுறாங்க. உடனே இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒன்னும் சொல்லல, இது உன்னுடைய கனவே கிடையாது, என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கண்ண கனவு தான். அப்ப மாலிக் ரஹ்மத்துல்லாஹி வந்துடுறாங்க, என்ன விளக்கம்னு கேட்கிறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, 5 விஷயங்களை அல்லாஹ் பொறுப்பெடுத்து வைத்திருக்கிறான். குர்ஆனிலே 17வது ஜுஸுவிலே வரும்னு நினைக்கிறேன். 5 விஷயங்கள் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். எப்ப கியாமத் நடக்குங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். எப்ப மழை வருங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி கர்ப்பத்துல ஆணா பெண்ணா எது தரிக்கும் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி நாளைக்கு நம்ம என்ன சம்பாதிப்போங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப எந்த இடத்தில் நாம் மரணிப்போம் என்பதும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப இந்த 5 விஷயங்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியுமோ, அதே மாதிரி உங்க மௌத்தும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இதுதான் ரசூலுல்லாஹ் கனவுல சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கிறாங்க. இப்ப நாம் விளங்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு நபருக்கும் வரக்கூடிய கனவு விளக்கம் வேற. அதை வேறொருத்தருக்கு போய் சொல்லி அவங்க சொன்ன மாதிரி போய் கேட்டோம்னா அதுக்கும் விளக்கம் கிடையாது. இப்ப நாம் காணுகின்ற கனவு அதற்குண்டான விளக்கத்தை பலவிதமாக அல்லாஹ் வைத்திருப்பான். ஒண்ணு பின்னாடி நடக்க போற நல்ல விஷயமா இருக்கும், அல்லது நம்முடைய தீமையினுடைய எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். இப்ப நாம் செய்ய வேண்டிய விஷயம், காண்கின்ற கனவை விளக்கம் சொல்பவர்களிடம் மட்டும்தான் கேட்க வேண்டுமே தவிர எல்லோரிடமும் போய் பேசிக் கொண்டிருக்க கூடாது. இதுதான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கமும் குர்ஆனும் ஆணித்தரமாக சொல்லுகின்றது. எனவே வாழுகின்ற வாழ்க்கையில் சிறப்பான முறையிலே சரியான முறையிலே நாம் இஸ்லாமிய மார்க்கம் எதை சொல்லுகின்றதோ அதன்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு தந்தருளி புரிவாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.